மே மாதம் 25ஆம் தேதி பொதுக்காலத்தின் 7ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்று இருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்போது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வலிமைமிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்று எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித யாக்கோபு எப்பொழுதெல்லாம் மன்றாட வேண்டும் என்பதையும், எப்படிப்பட்ட மனநிலையோடு மன்றாட வேண்டும் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். துன்பப்படுகின்ற பொழுதும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதும் சரி, நோயுற்றிருந்தாலும் சரி, பாவம் செய்திருந்தாலும் சரி, இறைவேண்டல் செய்யுங்கள், மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்றார். சுருக்கமாக சொல்லப்போனால், வாழ்வின் எல்லா வேளைகளிலும் உயர்விலும் தாழ்விலும் மன்றாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இடைவிடாது ஜெபியுங்கள் என்ற புனித பவுலின் அழைப்பு 1 தெசலோனிக்கேயர் 5:17 யாக்கோபில் எதிரொலிப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றைக்குரியவர்களின் ஜெபத்திற்கு என்று ஒரு சிறப்புத்தன்மை உண்டு. துன்பத்தில் வாடுகின்ற ஒரு நபர் ஜெபிக்கின்ற பொழுது அவரது துன்பம் குறைகின்றது. அதே வேளையில் மகிழ்ச்சியில் வாடுகின்ற நபர் ஜெபிக்கின்ற பொழுது அவரது மகிழ்ச்சியின் அளவு கூடுகின்றது. ஜெபத்தின் அடிப்படை நோக்கம் மனிதருக்குள் இருக்கும் எதிர்மறை தன்மையை குறைப்பதும் நேர்மறை தன்மையை அதிகமாக்குவதும். எனினும் சடங்காச்சாரமான ஒரு ஜெபம் இத்தகைய மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்திவிட இயலாது. எனவேதான் எல்லா வேளைகளிலும் ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற யாக்கோபு எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது நோயுற்றவர் குணமாவார் என்றும், நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் என்றும் சொல்லுகின்றார். அதாவது நம்பிக்கை, நேர்மையான மனநிலை ஆகிய இரண்டும் ஒரு ஜெபம் சிறந்த ஜெபமாக இருப்பதற்கான அடிப்படை கூறுகள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்ற செய்தி.
இவை இரண்டும், அதாவது நம்பிக்கை மற்றும் நேர்மையான மனநிலை ஆகிய இரண்டும் வேறு வேறு போல தோன்றினாலும் அவை ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வேளைகளில் நம்மில் பலர் நம்பிக்கை என்பது கடவுள் நாம் விரும்புகின்ற அனைத்தையும் நமக்கு செய்வார் என்னும் மனநிலையோடு அவரை விடாமல் பற்றிக் கொள்வதாகும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இது நம்பிக்கையா என்று கேள்வி எழுப்புவது அவசியமானது. உண்மையான நம்பிக்கை என்பது இறைவனில் மட்டுமே நமது வாழ்வின் நிறைவும் முழுமையும் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை பற்றிக் கொள்வதாகும். துரதிர்ஷ்டவசமாக அன்பிற்குரியவர்களே, நம்மில் பலர் பணமும் பொருளும் வாழ்வின் நிறைவையும் முழுமையும் கொடுத்துவிடும் என்று கருதி அதை இறைவன் நிச்சயமாக நமக்கு தருவார் என்று எண்ணுவதே நம்பிக்கை என்று கருதுகின்றோம். இது நாம் விரும்புவதை அடைய இறைவனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவதே அன்றி வேறில்லை. சோரன் கீர்க்கெகார்ட் என்ற தத்துவவியலாளர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: பாவம் என்கின்ற வார்த்தையின் எதிர்ப்பதம் புண்ணியம் அல்ல, மாறாக நம்பிக்கை என்று அவர் சொன்னார். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் இதன் உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். பணமும் பொருளும் மற்றும் இந்த உலகம் தொடர்புடைய பொருளாதார வளமை மற்றும் மனிதர்கள் தருகின்ற பாராட்டு, அங்கீகாரம் இவையே நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கும் என்று எண்ணி அவற்றின் பின்னே ஓடுவதே போட்டிக்கு காரணமாக இருக்கிறது, பொறாமைக்கு காரணமாக இருக்கிறது, கோபத்திற்கு காரணமாக இருக்கிறது, இன்னும் பல தீமைகளுக்கு காரணமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் பாவத்திற்கு காரணமாக இருக்கிறது. இதற்கு மாறாக நம் மகிழ்ச்சியின் தேடலை இறைவனில் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அதீத ஆசைக்கு இடமில்லை. யாரையும் நமக்கு போட்டியாளராக நாம் கருதப் போவதில்லை. நம் மகிழ்ச்சிக்கு குறுக்காக பிறர் வருகிறார்கள் என்ற எண்ணம் தலைதூக்கப் போவதில்லை. சுருக்கமாக சொல்ல போனால் கடவுள் மீதான நம் நம்பிக்கையானது நம்மை பாவமற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. இதுதானே நேர்மையான மனநிலை என்பது. எனவே இறைவனில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, அதாவது இறைவனே நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையாக இருக்கிறார் என்று செயல்படுகின்ற பொழுது நேர்மையான மனநிலை என்பது தானாகவே வந்துவிடுகிறது. எனவே இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இறைவனை அணுகுகின்ற பொழுது அது நமக்குள்ளே மாற்றங்களையும் நமக்கு வெளியே பலனையும் விளைவிக்க வல்லது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாள்தோறும் ஜெபிப்பது முக்கியமானது. அதைவிட மிக முக்கியமானது நாள்தோறும் சரியான மனநிலையோடு ஜெபிப்பது. ஜெபம்: இறைவா, உம்மிடம் நாள்தோறும் மன்றாடவும் சரியான மனநிலையோடு மன்றாடவும் அருள்தாரும். ஆமென். உலகின் தொடக்க முதல் இறுதி வரை வாழ்வுக்கு வழிகாட்டுவது விவிலியமே. அதிலும் ஒருவன் விண்ணரசுக்குள் நுழைவது எவ்வாறு என்று சொல்லித் தருவது விவிலியமே. இங்க பாருங்கடி, கட்டிய
தந்தானே தந்தானே வந்தேன் வந்தேன் கட்டியங்காரம் வந்தேன் செய்வேன் செய்வேன் உங்களை உயர செய்வேன் வந்தேன் வந்தேன் கட்டியங்காரம் வந்தேன் செய்வேன் செய்வேன் உங்களை உயர செய்வேன் நான் கூறும் வார்த்தை ஒன்றும் உண்மை நான் கூறும் வார்த்தை ஒன்றும் உண்மை அதனை அறிஞ்சா உங்க வாழ்க்கை என்றும் இனிமே அதனை அறிஞ்சா உங்க வாழ்க்கை என்றும் இனிமே. ஏசு வராரு. அந்த ஏசு வராரு. சின்ன பிள்ளைங்களா, ஏசு வர தெரியல, இந்த பக்கம் வராங்க, அவரை தொந்தரவு பண்ணாங்க, தள்ளி போங்க 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 போங்க, சொல்றேன்ல புரியல. பிள்ளைகள் அனைவரையும் என்னிடம் வரவிடுங்கள், பரலோக ராஜ்யம் என்றும் அவர்களுக்குரியது. பரலோக ராஜ்யம் இவங்களுக்குரியதா? பிள்ளைங்களை பெரியவங்க நாங்க தானே வழி நடத்துறோம். அனைவரையும் வழி நடத்தி வருபவர் தந்தையன்றோ எம் தந்தையன்றோ. அனைவரையும் வழி நடத்தி வருபவர் தந்தையன்றோ எம் தந்தையன்றோ. வழி நடத்தும் அவர் விரும்பும் குணங்கள் வழி நடத்தும் அவர் விரும்பும் குணங்கள் வழிந்து கிடப்பது மழலையிடம் அல்லவா மழலையிடம் அல்லவா. ஆண்டவரே, எங்களுக்கு புரியும்படியா சொல்லுங்களேன். கள்ளம் கபடம் இன்றியே என்றும் வாழ்ந்திடுவார், உண்மை ஒன்றை பேசியே நிதமும் ஆடிடுவார். கள்ளம் கபடம் இன்றியே என்றும் வாழ்ந்திடுவார், உண்மை ஒன்றை பேசியே நிதமும் ஆடிடுவார். கிடைத்த அனைத்தையும் பகிர்ந்து உண்டு மகிழுவார், கிடைத்த அனைத்தையும் பகிர்ந்து உண்டு மகிழுவார். பெரியோரின் பேச்சிற்கு கீழ்ப்படிந்து நடந்திடுவார், பெரியோரின் பேச்சிற்கு கீழ்ப்படிந்து நடந்திடுவார். தாயின் அன்பில் என்றுமே திளைப்பவர், தந்தையின் அறிவுரை ஏற்றுக்கொண்டு நடப்பவர். குருவினை பணிந்து பல வித்தைகளை கற்பவர், குருவினை பணிந்து பல வித்தைகளை கற்பவர். குளிர்ந்த முகம் தன்னை கொண்டு குறுநகை புரிபவர், குளிர்ந்த முகம் தன்னை கொண்டு குறுநகை புரிபவர். ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் கூறாமல் சண்டை தன்னை மறந்து நல் நட்புறவு கொள்பவர். ஒருவரை பற்றி மற்றொருவரிடம் கூறாமல் சண்டை தன்னை மறந்து நல் நட்புறவு கொள்பவர். மற்றவர் குறைதனை பெரிதன கொள்ளாமல், மற்றவர் குறைதனை பெரி